வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, உலகின் எங்கேயோ ஒரு மூலையில் எங்கேயோ ஒரு சில பேருக்கு நடைபெறும் அநியாயத்திற்காக நீ வெகுண்டெழுந்து ஆத்திரத்தில் அதிர்வாயானால் நீயும் என் தோழனே அப்படின்னு சொன்ன எர்னஸ்டோ குவாரா டே லா செர்னா அப்படின்னு இயற்பெயர் கொண்ட ஒரு மாபெரும் புரட்சியாளர் சேகுவராவை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். அவருடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கலாம். அர்ஜென்டினாவை பிறப்பிடமாக கொண்டு ஒரு சோசியலிச புரட்சியாளனாக உருவெடுத்தவர்தான் புரட்சியாளன் சேகுவேரா. பல்வேறு நாடுகளின் விடுதலைக்காக, பல்வேறு நாடுகளின் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக பல்வேறு புரட்சிகளில் ஈடுபட்டு அவர்களுக்கான விடுதலையை வாங்கி கொடுத்தவர்தான் சேகுவேரா. சேகுவேரா 1928ஆம் ஆண்டு அர்ஜென்டினாவில் உள்ள ரொசாரியோ என்ற இடத்தில் ஜூன் மாதம் 14ஆம் தேதி பிறக்கிறாரு. ஸ்பானிய மரபு வழி கொண்ட ஒரு குடும்பத்தில் 5 பேரில் ஒரு நபராக பிறக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த 5 பேர் கொண்ட பிள்ளைகளுக்கு இவர் மூத்த மகனாக தன் பெற்றோருக்கு பிறக்கிறாரு. அவருடைய தந்தை ஒரு சோசியலிச சித்தாந்தத்தை உள்வாங்கிய ஒரு நபராக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சோசியலிசம் சம்மந்தப்பட்ட சோசியலிசம் ஒரு குழுவில் ஒரு அங்கமாக அவருடைய தந்தை இருந்ததால் அந்த குழுவில் பயணிக்கிற நபர்கள் தினமும் ஒரு வீட்டில் வந்த வண்ணம் உண்டு. தினமும் அவருடைய வீட்டில் ஒரு கெட் டுகெதர், ஒரு கலந்துரையாடல் போல் நடத்திட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து வளர்றாரு சேகுவேரா. அந்த காலகட்டத்தில் தான் சேகுவேராவுக்கு சோசியலிசத்தின் பால் ஒரு ஈர்ப்பு வருது. அது மட்டும் இல்லாமல் அவர் வீட்டில் 3000 புத்தகங்கள் கொண்ட ஒரு நூலகம் ஒன்று இருந்துச்சு. அந்த புத்தகங்கள் யாவும் சோசியலிசம், கம்யூனிசம் போன்ற சித்தாந்தங்களை உள்ளடக்கிய புத்தகங்களாகவே பெரும்பாலாக இருந்தது. இவ்வாறு இளமை பருவத்தில் அந்த புத்தகங்களை அதிகமளவு சேகுவேரா வாசிக்க ஆரம்பித்தார். சோசியலிச சித்தாந்தங்கள், கம்யூனிச சித்தாந்தங்கள் போன்றவற்றின் பால் அதிகமான ஒரு ஈடுபாடு கொண்டவராக அவர் வளர்ந்து வருகிறார். இவ்வாறாக பலதரப்பட்ட புத்தகங்களை அவர் வாசிக்கிறார். கம்யூனிச சித்தாந்தத்தின் தந்தையான காரல் மார்க்ஸ், அவரை தொடர்ந்து பலதரப்பட்ட தலைவர்களின் புத்தகங்களை அவர் வாசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நாடுகளை சார்ந்த பல்வேறு கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை கொண்ட பல்வேறு தலைவர்கள் எழுதிய நூல்களை பெரும்பாலும் வாசிக்கிறாரு. இவ்வேறாக சேகுவேராவின் இளமை பருவம் வளர்ந்துக்கிட்டு வருது. சேகுவேரா புவனஸ் அயர்ஸ் என்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் சேகுவேரா 1948ஆம் ஆண்டு மருத்துவ படிப்புக்காக சேர்றாரு. அதன் பின்பு ஓராண்டு விடுப்பு, ஓராண்டு ஓய்வு இடைப்பட்ட காலத்தில் எடுத்துக்கிறாரு. அந்த ஓராண்டு விடுப்பில் அவருடைய நண்பரான ஆல்பர்ட்டோ கூட சேர்ந்து புல்லட்டில் ஒரு பயணம் மேற்கொள்கிறாங்க. இப்போ நம்ம ஊர்லாம் பசங்க போகிறாங்க இல்லையா, ஹிமாலயாஸ் டூர், காஷ்மீர் டூர் அப்படின்னு சொல்லிட்டு பைக்லேயே புல்லட்டில் போகிறாங்க இல்லையா. ஸோ அது போல் 1951ஆம் ஆண்டு சேகுவேரா நண்பருடன் சேர்ந்து ஒரு பயணத்தை மேற்கொள்கிறாரு. அந்த பயணம் ஒரு பொழுதுபோக்கிற்காகவோ ஒரு ஓய்வுக்காகவோ இல்லை. அந்த பயணத்தின் நோக்கமே மக்களை நேரடியாக சந்தித்து அவர்கள் படும் கஷ்டங்களை, அவங்கள் படம் இன்னல்களை புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் என்பதை பொருட்டு இந்த பயணத்தை
மேற்கொள்கிறாரு சேகுவேராவும் அவருடைய நண்பரும். இந்த பயணத்தை தான் சேகுவேரா பின்னாளில் வந்து த மோட்டார் சைக்கிள்ஸ் டைரிஸ் அப்படின்ற ஒரு நூலாக எழுதி வெளியிடுறாரு. இந்த சேகுவேரா எழுதிய த மோட்டார் சைக்கிள் டைரிஸ் என்ற நூல் வந்து த நியூயார்க் டைம்ஸில் வந்து பெருமளவு பெருமளவு வாசிக்கப்பட்ட ஒரு நூலாக வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அந்த புத்தகத்தை தழுவி வந்து 2004 படம் எடுக்கிறாங்க. அந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு கவன ஈர்ப்புக்கு உள்ளாகுது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விருதுகளையும் அந்த படம் வந்து வாங்குது. இவருடைய பயணத்தின் போது வந்து அமெரிக்க, லத்தீன் நாடுகளுக்கிடையே தான் அவர் வந்து பயணம் படுறாரு. இவர் இந்த மோட்டார் சைக்கிள் டைரிஸ் என்ற தலைப்பில் இவர் வந்து பயணத்தை மேற்கொள்கிறார் இல்லையா அவர் நண்பரோட. அப்போ வந்து லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கிடையே தான் அவர் வந்து பயணத்தை மேற்கொள்கிறாரு. அப்பொழுது வந்து பல்வேறு நாடுகளில் வந்து பல்வேறு விதமான வறுமை, அடக்குமுறை, வாக்குரிமை பறிப்பு, சில பேருக்கெல்லாம் வந்து ஓட்டுரிமையே கிடையாது. அதெல்லாம் பார்த்து சேகுவேரா வெகுண்டு எழுதுறாரு. வெகுண்டு எழுந்தது மட்டும் இல்லாமல் இவ்வேறான ஏற்றத்தாழ்வுகளை ஆயுதம் ஏந்திய புரட்சியால் மட்டுமே இந்த ஏற்றத்தாழ்வுகளை கலைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு கம்யூனிச சித்தாந்தங்களின் சோசியலிச சித்தாந்தங்களின் இருப்பு கொண்டு இந்த ஏற்றத்தாழ்வுகளை ஆயுதங்கள் ஏந்திய போராட்டங்களால் மட்டுமே, புரட்சியால் மட்டுமே இதை கலைக்க முடியும் அப்படின்னு சேகுவேரா முடிவுக்கு வராரு. இந்த மாதிரி வந்து லத்தீன் அமெரிக்கா உள்ள நாடுகளை வந்து தனித்தனியாக பார்க்காம வந்து பல்வேறு போராட்டங்களை உள்ளடக்கிய இல்லை பல்வேறு போராட்டங்கள் தேவைப்படுகிற ஒரு கண்டமாகத்தான் இந்த நாடுகளை வந்து சேகுவேரா பார்க்குறாரு. இவ்வாறாக தனது பயணத்தை முடித்துக்கொண்டு அர்ஜென்டினாவுக்கு திரும்பியவுடன் 1953ஆம் ஆண்டு தனது மருத்துவ படிப்பை வந்து அவர் முடிக்கிறாரு. திரும்பவும் 1953 ஜூலை மாதம் மற்றும் ஒரு பயணத்தை வந்து தொடங்குறாரு சேகுவேரா. இது எந்தெந்த நாட்டை கவர் பண்ணுதுன்னா பொலிவியா, பெரு, கோஸ்டாரிக்கா, இன்னும் சில நாடுகளை உள்ளடக்கி இவர் பயணத்தை வந்து மேற்கொள்கிறாரு. அதே ஆண்டில் தான் சேகுவேரா வந்து டிசம்பர் மாதம் குவாத்தமாலாவுக்கு போகிறாரு. அந்த குவாத்தமாலாவில் வந்து நிறைய அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள் இது எல்லாமே இருக்குது. அதெல்லாம் உற்று நோக்குறாரு சேகுவேரா. உண்மையான ஒரு புரட்சியாளனாக உருவாவதற்கு ஒரு தகுந்த இடமா, ஏன்னா அந்த புரட்சி தேவைப்படுகிற ஒரு இடமா குவாத்தமாலா இருந்ததால் அங்கேயே தங்கிவிட முயற்சி செய்கிறாரு சேகுவேரா. அப்படி குவாத்தமாலா தங்கியிருக்கும்போது குவாத்தமாலாவில் வந்து ஹில்டா என்ற ஒரு பெண்மணியை வந்து சந்திக்கிறாரு. இந்த பெண்மணி வந்து பெரு நாட்டை சார்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் பொருளியலில் ஆராய்ச்சி மேற்கொண்டவராகவும் இடதுசாரி சார்புள்ள அமெரிக்க மக்கள் புரட்சிகர கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு இயக்கத்தில் வந்து தன்னை ஈடுபடுத்தி கொண்ட ஒரு பெண்மணியாக ஹில்டா விளங்குறாங்க. இதனால் வந்து ஹில்டாவுக்கு வந்து அரசியல் வட்டத்தில் பலதரப்பட்ட நபர்களோடு தொடர்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹில்டா வந்து அதாவது தன்னுடைய பயணிக்கிறாங்க தெரியுங்களா, அந்த இயக்கத்தில் அவர்களையும் கவுதமாலாவில் உள்ள பல்வேறு அரசு அதிகாரிகளையும் வந்து சேகுவேராவுக்கு தொடர்புபடுத்தி வைக்கிறாங்க. இவ்வாறாக தொடர்புபடுத்தி வைக்கிறவங்களில் சில பேர் வந்து கியூபா நாட்டில் இருக்கிற ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்களோடு பயணிக்கிற சில பேருடைய பழக்கம் சேகுவேராவுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் கியூபாவிலிருந்து புலம்பெயர்ந்தவர்களும் சேகுவேராவுடன் வந்து நல்ல ஒரு தொடர்புகளை இருக்கிறாங்க. நிறைய மக்களுக்கான புரட்சி கியூபாவில் என்ன நடந்துகிட்ருக்கு, ஃபிடல் காஸ்ட்ரோ
எவ்வாறு அங்கே புரட்சிகளை உண்டு பண்ணிகிட்ருக்காரு அப்படிலாம் வந்து பல்வேறு கருத்துக்களை வந்து சேகுவராவுக்கு சொல்கிறாங்க. இந்த காலகட்டம் தான் சேகுவேராவுக்கு வந்து சே என்ற வந்து ஒரு சொல் வந்து இவரை குறிப்பிடும் சொல்லாக அமைது. சே என்றால் தோழர், சே என்றால் நண்பர் என்ற ஒரு அர்ஜென்டின மொழிக்குள் அடங்கிய ஒரு சொல்லாகும். இவ்வேறாக வந்து பல்வேறு நபர்களுடைய பழக்கம் கிடைக்குது. அதாவது ஃபிடல் கேஸ்ட்ரோடு இருந்தவங்க இப்போ கௌதமாலாவில் இருக்கிறவங்களுடைய பழக்கம் கிடைச்சதால ஃபிடல் காஸ்ட்ரோவிடம் போய் எப்படின்னா சேரணும், அவருடைய புரட்சிகளில் நம்மளை ஈடுபடுத்தி கொள்ளணும் அப்படின்னு நினச்சி சேகுவேரா கியூபா வந்தடைகிறாரு. இவ்வாறாக வந்து ஃபிடல் காஸ்ட்ரோ ஒரு நட்பு கிடைக்கணும், அந்த மக்களுக்கான விடுதலையை பெற வேண்டும் என்றால் ஃபிடல் காஸ்ட்ரோவோடு இணைந்து அவர் வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட போய் கியூபாவில் இணைஞ்சு பல்வேறு போராட்டங்களை பல்வேறு புரட்சிகளை இவங்க மேற்கொண்டு வந்து 1959ஆம் ஆண்டு வந்து கியூபா நாட்டில் வந்து ஃபிடல் காஸ்ட்ரோ தலைமையிலான சேகுவேராவும் அதை உள்ளடக்கி பயணித்த அந்த ஒரு அமைப்பு வந்து அந்த ஒரு இயக்கம் வந்து கியூபாவில் ஆட்சி அதிகாரத்துக்கு வராங்க. கியூபாவின் மத்திய வங்கி தலைவராக வந்து 14 ஆண்டுகளாக பணியாற்றியிருக்காரு. அக்காலகட்டத்தில் வந்து பலதரப்பட்ட நூல்களை வந்து சேகுவேரா எழுதுகிறாரு. அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நூல் என்னென்னா கொரில்லா போர்முறை, அது சம்மந்தப்பட்ட ஒரு நூலை வந்து சேகுவேரா எழுதி வெளியிடுறாரு. 1964 டிசம்பர் 11ஆம் நாள் வந்து ஐக்கிய நாடுகள் சபையில், ஐநா சபையில் வந்து கியூபாவின் சார்பாக வந்து கியூபாவின் பிரதிநிதியாக வந்து சேகுவேரா வந்து ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுப்பாரு. இந்த உலக நாடுகளே வியந்து பார்த்த யாரா அந்த தலைவன் அப்படின்னு வியந்து பார்த்த ஒரு உரையாக அந்த உரை இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பொலிவியா நாட்டில் வந்து மக்கள் அடையிற துன்பத்தை வந்து சேகுவேரா உற்று நோக்குறாரு. அங்கே வந்து போய் நம்ம புரட்சி விதைகளை விதைக்கணும், அந்த மக்களுக்கான விடுதலை பெற்று தரணும்னு சொல்லிட்டு சேகுவேரா கியூபா விட்டு வெளியேறி பொலிவியா நாட்டுக்குள்ளே நுழையிறாரு. இவ்வேறாக வந்து 1966ஆம் ஆண்டு கடைசி காலகட்டத்தில் வந்து பொலிவியா நாட்டுக்குள்ளே சேகுவேரா வராரு. ஏன் அவர் வந்து பொலிவியாவை சூஸ் பண்ணுறாருன்னா, அங்கே நடக்கிற பெரும் புரட்சி, அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது, மக்கள் வந்து வறுமையில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு தகுந்த ஒரு வாழ்க்கை சூழல் வந்து அந்த பொலிவியா சம்மந்தப்பட்ட குடியுரிமைவாசிகளுக்கு வந்து இல்லை. ஸோ இதனாலவே வந்து பொலிவியா நாட்டை வந்து சேகுவேரா வந்து சூஸ் பண்ணுறாரு. அங்கே எப்படியாச்சும் போயிட்டு அந்த மக்களுக்கு விடுதலையை வாங்கி தரணும். ஏன்னா ஏற்கனவே அங்கே பொலிவியா நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சிலாம் போகிட்டு இருந்தது. அந்த புரட்சியில் தன்னையும் ஈடுபடுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து தான் பொலிவியா நாட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாரு சேகுவேரா. இவ்வேறாக வந்து சேகுவேரா வந்து பொலிவியாவில் வந்து புரட்சிகளை மேற்கொள்கிறாரு. பல்வேறு கொரில்லா போராட்ட முறைகளை வந்து மேற்கொண்டு புரட்சிகளை செய்கிறாரு. ஆனால் ஒரு புறம் வந்து அமெரிக்கா வந்து இவரை வந்து தேடிக்கிட்டே இருந்தது. அமெரிக்க சிஐஏ அவங்களுடைய இராணுவத்தின் உதவியோடு பொலிவியா இராணுவமும் சேர்ந்து வந்து சேகுவேராவை வந்து அமெரிக்க இராணுவம் வந்து பிடிக்குது. அதாவது அமெரிக்க பொலிவிய கூட்டுப்படை வந்து சேகுவேராவை வந்து பிடிச்சிடுறாங்க. கேரி பிராடோ சால்மன் என்பவரின் ஒரு படை வந்து சேகுவேராவை வந்து 1967ஆம் ஆண்டு அக்டோபர் 9ஆம் தேதியன்று லா கிகுவேரா என்ற இடத்துல வந்து சேகுவேராவை வந்து இந்த அமெரிக்க பொலிவியா கூட்டுப்படை வந்து சுட்டுக்கொள்கிறாங்க. அவரை பிடிச்சு வந்து சட்டத்தின் முன் நிறுத்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி சட்டத்திற்கு முன் சேகுவேராவை வந்து நிறுத்திட்டா மக்களின் புரட்சி வந்து பெருமளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தீர்மானித்து சேகுவேராவை கண்டபோது
காலில் சுடுறாங்க. காலில் சுடுவாங்கிய சேகுவேரா வந்து அங்கேயே படுத்து கிடக்கிறாரு. ஒரு சாதாரண மனிதனைப் போல சேகுவேரா படுத்து கிடக்கிறாரு. அப்போது சுட வந்த இராணுவத்தினரை நோக்கி வந்து சேகுவேரா, கொஞ்சம் இருங்க, நான் எழுந்துக்கிறேன், எழுந்து நின்று பிற்பாடு நீங்கள் வந்து என்னை நோக்கி குண்டை பாய்ச்சிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் சேகுவேரா குண்டு பாய்ந்த கால்களோடு ஏந்து நிற்கிறாரு. குண்டடிப்பட்டு இறக்குறாரு சேகுவேரா. அவர் சொன்ன ஒரு வாக்கியம்தான், விதைத்தவன் உறங்கலாம், ஆனால் விதைகள் ஒருபோதும் உறங்குவதில்லை அப்படின்னு சொன்ன வாக்கியம்தான். அவர் இறந்த பிற்பாடு வந்து கம்யூனிசம், சோசியலிசம் சம்பந்தப்பட்ட அவற்றின் மீது ஈர்ப்பு கொண்ட இந்த உலக மக்கள், உலக இளைஞர்கள் யாவருக்குமான ஒரு பொது தலைவராக சேகுவேரா மாறுறாரு. அவர் சொன்ன ஒரு வாக்கியம் வந்து, நான் இறந்த பிறகு என் துப்பாக்கியை என் தோழர்கள் ஏந்துவார்கள், அந்த துப்பாக்கியிலிருந்தும் தோட்டாக்கள் வெளிவரும். நீ போராட்ட களத்திற்கு போகும்போது நீ ஆயுதங்களை எடுத்துன்னு போகணும்னு அவசியம் கிடையாது. நீ போராட்ட களத்தை நாடும்போது அங்கே உங்களுக்கான ஆயுதங்கள் தீர்மானிக்கப்படும். உங்களுக்கான ஆயுதங்கள் அங்கேயே கிடைக்கும். எங்கெல்லாம் அடக்கப்பட்டவர்களின் இதய துடிப்புகள் கேட்கிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும். இங்கே உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் நடக்கும் அநியாயத்திற்காக நீயும் அதிர்வாயானால் நீயும் என் தோழனே அப்படின்னு குறிப்பிடுவார் சேகுவேரா. அவர் இறந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. இருந்தாலும் கூட பெருவாரியான ஒரு போராட்ட காலம் நாடுபவர்கள், ஒரு போராட்ட காலத்தில் தன்னை ஈடுபடுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு தலைவனாக, ஒரு லீடர், ஒரு பெரும் லீடராக வந்து சேகுவேரா இப்போ வரைக்கும் விளங்கிக்கிட்டு இருக்காரு. அவருடைய சித்தாந்தங்களை கையில் எடுத்துக்கொண்டு மக்களுக்கான புரட்சிகளில் ஈடுபட்டே இருக்காங்க.